பெரிய விஷயம். 2 சீட்டு தான் கலைஞர் ரிசைன் பண்ணிட்டாரு. சட்டசபைக்கு போன ஒரே ஆளு பருதி இளம்பலு மட்டும்தான். காரணம் என்னன்னா ஜாதி வெறி பிடிச்ச சேகர் பாபு தான். ஆமா. கடுமையான ஜாதி வெறி பிடிச்சவரு. இவரு வந்து கேட்டா பெரியாருன்னுவானுங்க, உட்கார்றதுக்கு சேர் போட்டு உட்காரணும் அப்படின்றதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க. அதுதான் உச்சபட்ச காமெடி. இல்ல இப்ப டிவிக்கோட வளர்ச்சி வந்து இது ஒரு பெரிய விஷயம். எங்கேயுமே ஜாதி பார்த்து கேண்டிடேட் நிறுத்தல. அது வந்து வேற எந்த கட்சியாலையும் பண்ண முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஹைலைட்டே என்னன்னா, நான் வந்து என்னோட ஊர் பல்லாவரத்துல இருக்கேன். பல்லாவரத்துல தாவேகா ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சு 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தாவேகாவுல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு லேடி ஜெயிச்சிருக்காங்க. லேடி கேண்டிடேட்டா ஜென்ஸ் கேண்டிடேட்டான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஓட்டு போட்டவங்களும் அப்படி யாருன்னு பார்த்தெல்லாம் போடல. ஒருத்தருக்காக தான் போட்டது. விஜய்க்காக தான் போட்டாங்க ஓட்டு போட்டவங்களுமே. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன தப்போ